வணக்கம். இன்னைக்கு நாம RACL கியர் டெக் நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்களோட சமீபத்திய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ், அதாவது FY24-25, அப்புறம் எதிர்கால திட்டங்கள் என்னன்னு அலசுவோம். இதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது அவங்களோட ஏர்னிங்ஸ் கால் சம்மரி, அப்புறம் கோடாக் செக்யூரிட்டிஸ் மாதிரி சில ஆய்வறிக்கைகள். சரி, இப்போ இந்த கம்பெனியோட நிலைமை என்ன, எப்படி வளர நினைக்கிறாங்க, நீங்க கவனிக்க வேண்டிய சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபினான்ஷியல்ஸ். FY24-25ல வருமானம் 427 கோடி ரூபாய். முந்திய வருஷத்தை விட 1% தான் அதிகம். ஆனா வரிக்கு பின்னாடி லாபம், அதாவது PAT, அது 25 கோடிக்கு சரிஞ்சிருக்கு. ஆமா. இது கிட்டத்தட்ட 36% குறைவு. லாப வரம்பும் 9.3%ல இருந்து 5.9% ஆயிடுச்சு. ஆமா, இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகரிச்சது தான். அதாவது ஆபரேட்டிங் செலவுகள் அப்புறம் ஃபினான்ஸ் செலவுகள். சொல்லப்போனா EBITDA மார்ஜின் கூட அதுவும் சுமார் 2.2% குறைஞ்சிருக்கு. 24.1%ல இருந்து 21.9% ஆக. ஓஹோ. இது லாபத்துல இருக்கிற அழுத்தத்தை நல்லாவே காட்டுது. சரி, லாபம் குறைஞ்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, அதாவது செயல்பாட்டு பணப்புழக்கம், அது மட்டும் எப்படி 64 கோடிக்கு வந்திருக்கு? இது போன வருஷத்தை விட 140% அதிகம். ஆமா. இது எப்படி? ஏதாவது கணக்கு வித்தியா? இல்ல, அது நல்ல கேள்வி. இதுக்கு முக்கிய காரணம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலீஸ். சிம்பிளா சொன்னா அவங்க கையில ஸ்டாக் அதிகமா இல்லாம பாத்துக்கிட்டதும் வரவேண்டிய பணத்தை கொஞ்சம் சீக்கிரம் வசூலிச்சதும் தான். ஓ, அப்படியா? ஆமா, இது அவங்க பணத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் திறமையா இருக்காங்கன்னு காட்டுது. ஆனா அதே சமயம் நீங்க கவனிக்க வேண்டியது கடன். கடன் 294 கோடிக்கு ஏறி இருக்கு. ம். இது அவங்க விரிவாக்க திட்டங்களுக்கு தான். ஆனாலும் வட்டி கட்டுற திறன், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அது சுமார் 3.2 மடங்கு இருக்கு. அது கொஞ்சம் பரவாயில்ல. இங்க ஒரு சின்ன விஷயம், கோடாக் ரிப்போர்ட்டுக்கும் கம்பெனி சொன்ன Q4 வளர்ச்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. ஸோ இந்த நம்பர்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சரி சரி. அப்போ இந்த நிதி நிலவரத்துல அவங்க பிசினஸ் எங்கிருந்து வருது, எதிர்காலத்துக்கு என்ன பிளானு, முக்கியமா வருமானம் 2 வீலர்ஸ்ல இருந்து வருது இல்லையா, சுமார் 39%. ஆமா. அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் CV பிரிவு, அது வளர்ந்து வருதுன்னு சொல்றாங்க, அரௌண்ட் 18%. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அரௌண்ட் 14%. இதுல EV பங்கும் இருக்கு, அரௌண்ட் 9%. அப்புறம் விவசாயம், பொழுதுபோக்கு வாகனங்கள் எல்லாம் இருக்கு. ஆமா, விவசாயம் அரௌண்ட் 11%, அப்புறம் ரெக்ரியேஷனல் வெஹிக்கிள்ஸ் அரௌண்ட் 13%. மார்க்கெட்னு பார்த்தா ஐரோப்பா தான் பெருசு, அரௌண்ட் 56%. அப்புறம் இந்தியா அரௌண்ட் 42%. ஆமா, இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த CV டிராக்டர் பிரிவு வளர்ச்சி நம்ம உள்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்றதுக்கும் விவசாயம் நல்லா இருக்கிறதுக்கும் எஸ்கார்ட்ஸ் குபட்டா மாதிரி கஸ்டமர்ஸ் தேவை. சரியா பொருந்தது. EV பிரிவுல அவங்க என்ட்ரானது ரொம்ப முக்கியம். ஆனா ஐரோப்பாவை ரொம்ப நம்பி இருக்கிறது ஒரு ரிஸ்க். அங்க ஏதாவது பொருளாதார சிக்கல்னா உங்களுக்கு பாதிப்பு வரும். கரெக்ட். சரி, இப்ப அவங்களோட புது திட்டங்கள், இதுதான் இப்ப சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தெரியுது. 3 முக்கிய ப்ராஜெக்ட் சொல்றாங்க. டைட்டன், இது ஜெர்மன் காருக்கு பார்க்கிங் லாக் பாகங்கள். வீனஸ், இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காருக்கு டிரைவ் ட்ரெயின் பாகங்கள். சரி. அப்புறம் கிறிஸ்டல், இது ZF ராணி கூட சேர்ந்து அமெரிக்க பிக்கப் ட்ரக்குக்கு EPS பாகங்கள் செய்ய போறாங்களா. ஆமா, எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங். இதுக்கெல்லாம் ஆகஸ்ட் 2026ல உற்பத்தி ஆரம்பிக்கணும்னு டார்கெட். இந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நல்ல மதிப்புள்ள மார்க்கெட். EV ஸ்பெஷல் பாகங்கள்னு ZF ராணே மாதிரி பெரிய பார்ட்னர்களோட சேர்றது, கஜ்ரோலாவுல புதுசா பிளான்ட் கட்டுறது, அப்புறம் கடன் குறைக்க இப்போ ஷேர் மூலமா ஒரு 80 கோடி ரூபாய் பணம் எடுத்தது. ஆமா ஆமா. இதெல்லாம் அவங்க வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதை வச்சுதான் அடுத்த 3-4 வருஷத்துல 1000 கோடி ரூபாய் வருமானம் வேணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க. பெரிய இலக்கு தான், ஆனா சவால்களும் இருக்குமே. இப்போதைக்கு பெரிய பிரச்சனை அந்த KTM உற்பத்தி நிறுத்தம்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் பெரிய தலைவலி இப்போதைக்கு. போன அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் KTMக்கு சப்ளையே இல்லையாமே. கிட்டத்தட்ட 0 சேல்ஸ். இது வருமானத்துல ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படியா? ஆமா, பஜாஜ் தலையிட்டு சீக்கிரம் சரியாகும்னு நம்புறாங்க. வேற என்ன ரிஸ்க் இருக்கு? வேற பாத்தீங்கன்னா சில பெரிய கஸ்டமர்ஸ் KTM இல்லாம எஸ்கார்ட்ஸ், பியாஜியோ மாதிரி ரொம்ப சார்ந்து இருக்கிறது. அப்புறம் அந்த 294 கோடி கடன். அப்புறம் சொன்ன மாதிரி ஐரோப்பிய சந்தை, அங்க ஏதாவது பிரச்சனை வரலாம். கடைசியா இந்த புது பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அதெல்லாம் சொன்ன டைம்ல கரெக்டா செஞ்சு முடிக்கணும். அதுல ஒரு எக்ஸிகியூஷன் ரிஸ்க் இருக்கு. இத்தனை சவால்கள் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் அடுத்த வருஷம், அதாவது FY26க்கு 500-525 கோடி வருமானம் வரும்னு திரும்பவும் சொல்றாங்க. இது ஒரு 20% வளர்ச்சி. ஆமா,
சிபியும் உள்நாட்டு பிசினஸும் இந்த வளர்ச்சிக்கு உதவும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த EBITDA மார்ஜினையும் 22லிருந்து 25% ரேஞ்சில் மெயின்டைன் பண்ண முடியும்னு நம்புறாங்க. அப்போ இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? RACL கியர்டெக் லாபம் குறைஞ்சது, KTM பிரச்சனை மாதிரி பெரிய அடி வாங்கினாலும் பணப்புழக்கம் நல்லா இருக்கு, எதிர்காலத்துக்கு தெளிவான திட்டங்கள் இருக்கு. ஆமா, ஒரு விதமான ரெசிலியன்ஸ் காட்டுறாங்க. ஆமா. சோ நீங்க இனிமே கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த புது ப்ராஜெக்ட்ஸ் டைட்டன், வீனஸ், கிறிஸ்டல் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். KTM பிசினஸ் எப்போ நார்மல் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்புறம் இந்த வளர்ச்சிக்காக கடன் வாங்குறத எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரி. அந்த 1000 கோடி இலக்குங்கிறது சவாலானது தான். இதெல்லாம் சரியா நடந்தாதான் அது சாத்தியம். கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், சொல்லுங்க. இந்த RACL நிறுவனம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பாகங்கள் அப்புறம் ஐரோப்பிய ஏற்றுமதி இத ரொம்ப நம்பி இருக்கு. இப்போ உலகம் பூரா பொருளாதாரம் கொஞ்சம் நிலையற்றதா இருக்கு. KTM மாதிரி ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் பிரச்சனை வருது. அப்படி இருக்கும்போது இவங்க முக்கியமா நம்பி இருக்கிற இந்த விஷயங்கள்ல ஏதாவது திடீர்னு தடங்கள் வந்தா அதை சமாளிக்க இந்த நிறுவனம் எந்த அளவுக்கு தயாரா இருக்கும், வேற வழிகள் இருக்கா, இது நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி.